இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்துல ஏன் அந்த கொள்கை முடிவை மாத்திட்டு நிக்கிறீங்க, ஏன் வன்னியர் இடஒதுக்கீட்டை அதிகம் பேசுறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா கேட்கறாங்கல்ல. இப்ப முழுக்க முழுக்க அரசியலுக்காக பாமக இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை எடுக்கிறது அப்படின்னு, அதுக்கு என்ன விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக பேசுறோம்னு சொல்றது அபத்தம். எந்த இடத்துல இந்த கேள்வி எழுது? வன்னியர்களுக்கு நாங்கள் 15% இடஒதுக்கீடு தருவோம்னு எந்த தேர்தல்ல வந்து நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்க? அது இன்னைக்கு கொடுக்க மறுக்கிறது எந்த இடத்துல? இதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்க தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஏன் நீங்க சாதி கட்சின்னு சொன்னீங்க? இப்ப ஒரு விஷயம் எங்களுக்கு பதில் சொல்லுங்க. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? அவங்க கொடுக்கணும் தானங்க சொல்றாங்க. அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. அதுதானே நாங்க கேக்குறோம். அதுதானே நாங்க கேக்குறோம். ஏன் அப்புறம் எங்களை சாதி கட்சின்னு சொல்றீங்க? ரைட், நன்றி. அவர் பதில் சொல்லுங்க. 10% இல்ல, பானை உடைக்கப்படும் அப்படின்னு சொல்றதுக்காகவும், அந்த இடத்துல தலித் விரோத அரசியல் அவர்களுக்கு வாக்கு தந்தா அந்த அரசியலை பேசுறதுனாலதான் சாதி கட்சின்னு பேசுறோம். உடனே அதை மறைச்சிடாதீங்க. பானையை உடைச்சிருவோம் போற போக்குல யாரும் சொல்லல. உங்களுடைய கட்சியுடைய தலைவர் பேசுறாரு. அது எதை குறிக்கிறது? ஒரு சமூகத்துடைய ஒரு கட்சி தலைவருடைய சின்னத்தை உடைச்சிருவோன்னு போற போக்குல விமர்சனம் வந்து இணையவாசிகள் யாரும் வைக்கல. ஒரு தலைவர் பேசுறாரு, அதனாலதான் உங்களுக்கு சாதி கட்சின்றோம். 10% இடஒதுக்கீடுன்றதுக்காக எல்லாம் இல்ல. அடுத்தது இருங்க, 98 அவர் பேசுற வரையும் நான் அமைதியா இருந்தேன். கணேசன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா நீங்க பேசுங்க. ஆனா எந்த மொழிக்குள்ள நீங்க இட குறுக்கீடு பண்ணீங்க? இல்ல நேரம் நடந்துட்டு இருக்காங்க கணேஷ். ஓகே, நான் குறுக்கிடவே இல்லனே. நீங்க கேட்டதுக்கான பதில் நான் சரி முடிச்சிருங்க கணேஷ். சுருக்கமா அவர் சுருக்கமா முடிச்சிருங்க. ஓகே, மற்றவர்களுக்கான நேரம் கொடுக்கணும் நானு. ஓகே, இது நல்லா சொல்றேங்க. 2009ல மாம்பழத்தை கொண்டு வந்த அண்ணா அறிவாலயம் முன்னாடி நசுக்குனாங்க பாருங்க. அது யாரு? கட்சி தலைவர்கள் பண்ணாங்க. அப்ப வன்னியர்களுக்கான எதிரி வந்து திமுகன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பானையை உடைங்கன்னு சொன்னது நீங்க தலித் விரோத அரசுன்னு சொல்றது நான் ஏத்துக்கிறேன். கட்சி தலைவர்கள் பண்ணாங்களா? உங்களுடைய கட்சி முகமாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் பேசுறதோ, யாரோ கட்சியில போற தெருவுல போற கட்சி ஒரு தொண்டன் செய்யறதோ ஒண்ணு நீங்க சொன்னீங்கன்னா அதை விட அபத்தமான விவாதம் இருக்க முடியாது. அடுத்தது 98ல நாங்க வரும்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய வாளை சுருட்டிட்டு வச்சிருந்துச்சு. அப்ப நீங்க கூட்டணி இருந்தீங்க. பொது சிவில் சட்டம் பேசக்கூடாது, 370 பேசக்கூடாதுன்ற உத்தரவாதத்தோட வந்தீங்க. சிஐஏ இன்னைக்கு பேசுறாரு, நாங்க பேசுறோம். யார் பாதிக்கப்பட்டா? அப்ப ஏன் ராமதாஸ் ஐயா வந்து தண்ணில விளக்கம் கொடுக்கிறாரு? கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சோம். நியாயமானது தானே? சொல்லுங்க. ஆமா அல்ல நியாயம் இருக்கு, நாங்க ஆதரிச்சோன்னு. ஏன் கூட்டணி தர்மம் இன்னைக்கு அதுக்கு மேல பழிய போடுறீங்க? இன்னைக்கு தேர்தல் வரும்போது ராமதாஸ் ஐயா பேசுறாரு கூட்டணி தர்மம் திருத்தம் வேணும்ன்றத நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். அது ஆபத்தானது, இஸ்லாமியர்களுக்கும் ஆபத்தானது, இலங்கை தமிழர்களுக்கும் எதிரானது. என்ன ஆபத்து சொல்லுங்க. சரி இல்ல அது பெரிய விவாதம். அது இன்னொரு தளத்துல விவாதிக்கலாம். ஓகே பாருங்க, இன்னைக்கு மியான்மர் இன்னைக்கு மணிப்பூர் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு அதுல என்ஆர்சிக்குள்ள வரணும்ன்றாங்க கூக்கி மக்கள். அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அத ஐயநாதன் ஐயா சொன்ன மாதிரி கணேசன் எனக்கு தெரியாம இல்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தேர்தல் நிர்பந்தத்துக்காக அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க அப்படிதான் பேசுவீங்க, பேசுங்க பரவாயில்ல. மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. எதுக்காக ராமதாஸ் ஐயா தண்ணிலை விளக்கம் கொடுத்தாருன்றதையும் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க இங்க இதுக்கு வந்துருவோம். என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்க. 2011ல யூபி அரசாங்கம் எடுத்துச்சு, நாங்க கூட்டணியில் இருந்தோம், நாங்க வெளியிடல. இன்னைக்கு வெளியிடலாமே, எது தடுக்குது? பேச சொல்லுங்க பிரதமர் மோடி கிட்ட. டெல்லிக்கு போங்க. 1 லட்சம் பிழைகள் இருக்குது, வெளியிட முடியாது சொன்னது என்டிஏ கூட்டணி தான் சார். பரவாயில்ல சார், யூபிஏ தப்பு பண்ணிச்சு சார். உங்களோட வாதப்படி யூபிஏ தப்பு பண்ணிச்சு. இன்னைக்கு என்டிஏ இருக்கு. நீங்க சொன்ன வார்த்தையை ராஜ்நாத் அதுக்கப்புறம் அதை கொலேட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு அது தாமதமா தான் ஆகும். அது வெளியிட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு சார். பாரதிய ஜனதா கட்சி வெளியிட யூபிஏ உங்க வாதத்துக்கு வச்சுப்போம். யூபிஏ தவறு பண்ணிச்சு, எல்லாமே இருக்கட்டும். ஒரு டேட்டா இருக்கு சார் கடைசியா, அது தப்போ சரியோ என்ன வேணா இருக்கட்டும், அதை வெளியிடுறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு அதிகாரம் இருக்கிறது. வெளியிட சொல்லுங்க. 2021 அப்புறம் நடத்திப்போம். 2011 அடிப்படையில் எனக்கு ஒண்ணு புரியல, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு புரியல, ஏன் காங்கிரஸ் வெளியிடல? காங்கிரஸ் வெளியில தப்பு பண்ணிச்சுங்க. இன்னைக்கு வெளியிட முடியும்ல. 2011ல இருந்து அந்த டேட்டாவை வெளிய கம்பைல் பண்ணி நான் சொல்றேன் இல்ல அவரே அதான் சொல்றாரு. காங்கிரஸ் தப்பு பண்ணிருச்சுங்க, வெச்சுக்கிறோம், வாத வெளியிடலாம்னு கேக்குறாரு. வாதத்துக்கு சொல்றேன். இல்ல ஒரு வாதத்துக்கு சொல்றேன். என்ன ஏன் வெளியிடல? நான் சொல்றேன் கேளுங்க. 2011ல பிழைகள் இருக்கு, இத வெளியிட்டது
சிக்கல் இருக்குன்னு அவங்க தடுத்தாங்க. 2000 பிழையோட ஒரு டேட்டாவை வெளியிட முடியாது. Right. சரி சரி, அதுதான் சரி, அது நிறைவா ஏன்னா- நிறைவா சொல்லுங்க. ஏன்னா ஹபீஸ். அது காஸ்ட் வைஸ் விஷயத்தை கம்பைல் பண்ண பண்ணி முடியாதுன்றது. அத காஸ்ட் வைஸ் கம்பைல் பண்ணி பல ஊர்ல பல ஜாதிகளுக்கு வெவ்வேறு பேர் இருக்குது. அது ஒருங்கிணைக்கிறதுக்கு காலதாமதமாச்சு. அதுக்குள்ள இப்ப நாங்க ஆட்சியை விட்டு போயிட்டோம். இப்ப அதுக்குள்ள ஆட்சியை விட்டு அதனாலதான் மாநில போயிட்டோம். அரசு இன்னைக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க. அதனாலதான் இல்ல மாநில அரசு கணேசனை நேரடியா ஒண்ணு சொல்றேனே, பிழையாவே இருக்கட்டும்னே, பிழையாவே இருக்கட்டும். நீங்க சமூக நீதி பேசுறீங்கல்ல, ஒரு டிரான்ஸ்பரன்சி வரட்டும். அதுல என்ன பிழை இருக்குன்றத வெளியிட்டு விவாதிப்போம். பிரதமர் அதுக்கு தயாரா? அன்புமணி ராமதாஸ் அதுக்கு வலியுறுத்துவாரான்னு சொல்லுவோம். சார் வெளியிட்டு நாங்க புதுசா எடுப்பதற்கு நாங்க வலியுறுத்துவோம். சார் 100% வலியுறுத்துவோம். அதே நாங்க வலியுறுத்தினா தொடர்ச்சியா கையாளதணும். அதனுடைய ஆனா அவங்க வலியுறுத்துவாங்க. இன்னைக்கு சரி, பேசுறாரு. நன்றி தவறான நன்றி. டேட்டாவை எப்படி சுருக்கமா வெளியிட ஏதோ முடியும்? சொல்ல வந்தீங்க.